வெல்கம் டு ஆத்மா. நம்பிக்கை மட்டுமே ஒரு மனிதனை கணக்கச்சிதமாக வழிநடத்தி செல்லும். தவறு செய்தவர்கள் சிக்காதவரை யோகியர்களே. இப்படித்தான் இந்த சமூகம் அனைவரையும் முத்திரை குத்தி வைத்திருக்கிறது. அதுபோல் தான் இங்கு ஸ்ரீராமும் மானசாவும் பால் போல வெள்ளை உள்ளம் கொண்டு பழகுவதாக நம்பிக்கொண்டிருக்கிறார் நந்தினியின் அப்பா. நல்லவர்கள் வாழ முடியாத காலம் இது. இனி ஸ்ரீராமின் திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நந்தினியின் சாவை நோக்கிய பயணத்தில் தான். வாருங்கள், அவர்கள் திட்டத்தில் நாமும் சேர்ந்து பயணிப்போம். ஒருவேளை பெருசு சொன்ன மாதிரி பேய் நம்மள அடிக்க வந்துருச்சா? பக்கமா போட்டிருந்த கதவை எப்படி திறந்துச்சு? நிஜமாவே வீட்டுக்குள்ள எவனாவது வந்துட்டானா? மனசா மனசா, நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா, ஒரு நாயோட இழப்பு சத்தம் என் பின்னாடி கேட்டுட்டு இருந்துச்சு. மனசா, கொலுசு சத்தம் என் காதை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி தூங்க முடியும்? எனக்கு கேட்கலையே. நீங்க தான் கும்பக்காரன மாதிரி தூங்கிட்டு இருந்தீங்களே, எப்படி கேட்கும்? நந்தினி, இந்த வீட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுல எதுவுமே தெரியல. பாரு மனசா, நம்ப மாட்டேங்கிறாரு. சரி சரி, நீங்க இங்க வந்தப்போ கதவு திறந்து இருந்துச்சா, லாக் ஆயிருந்துச்சா? திறந்துதான் இருந்தது. ஐயோ, அது ஏற்கனவே திறந்துதான் இருந்துச்சு நந்தினி. ஐயோ ஐயோ, நான் ராத்திரி இந்த வீட்ல ஒரு பேய பார்த்தேன். அது இங்க இருந்து நடந்து வெளியில போச்சு. இந்த வீட்ல பேய் இருக்கு. அது இந்த வீட்ல இருந்து வெளியில போறத நான் பார்த்தேன். மனசா, உனக்கு இருக்கிறது நார்கோலெப்சி. இது அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. நார்கோலெப்சியுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ட்ரீம் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல தான் நீ இப்ப இருக்க. இந்த மாதிரி டிசார்டர்ல இருக்கிறவங்க தான் தூங்கும் போது காண்ற கனவை நிஜம்னு நம்பிடுவாங்க. நான் நடந்து போனது, ஒரு உருவத்தை பார்த்தது, உன்னை எழுப்ப ட்ரை பண்ணது, மானசாவை எழுப்ப ட்ரை பண்ணது, இது எல்லாமே கனவுன்னு சொல்றியா? நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ கண்ட கனவை அத நிஜம் மாதிரி உணர பத்தியா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இல்யூசிவ் ட்ரீமிங். இல்ல இல்ல, நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போறேன் நந்தினி? நீதான் என் வாழ்க்கை. ஸ்ரீராம், something wrong. It's happening.
in this house. இன்னும் நீங்க என்ன நம்பலல்ல? வாங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுங்க. ஏன்னா நீங்க இன்னொரு நோயாளியா தானே பாக்குறீங்க. அதான் எங்களுக்கு தேவை. நீ ஏன் உன்னை நோயாளின்னு ஒத்துக்கணும், நெஞ்சு வெடிச்சு சாகணும். நீ நோயாளி தான். நீ கோமாக்கு போகணும். உனக்கு பிபி ஏறி நீ ஹார்ட் அட்டாக்ல சாகணும். அது நேச்சுரல் டெத்னு டாக்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் 200 கோடிக்கு சொந்தக்காரி ஆகணும். மனசா, ம்? ஏன் பதட்டமா இருக்க? பதட்டமா? நான் சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கேன். ஆமா, அவ எந்திரிச்சிட்டாளா? எங்க, நீ ரெகுலரா கொடுக்கற டோஸை விட 2 மடங்கு அதிகமா கொடுத்துருக்க போல. இன்னும் அவ எந்திரிக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். இந்த பாரு மனசா, இந்த மாதிரி அதிக டோஸ் எல்லாம் கொடுத்தா அவளுக்கு எதாவது ஆயிர போது அப்புறம் வம்பளை தான் சிக்க போறோம் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நேத்து நைட்டு என்னதான் நடந்தது? எனக்கு ஒன்றும் புரியல மனசா. ஏதோ இந்த வீட்டுக்குள்ள 12 ஸ்பீக்கர் இருக்குங்கிற, அது கொடுக்க போற சவுண்டுல அவ பாதிப்படைவாங்கிற, ஏதோ சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கங்கிற, அந்த சர்ப்ரைஸ்ல அவ உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற. அவ என்னடான்னா பேய பார்த்தாங்கிறா, பேய் நடந்து போச்சுங்கிறா, கொலுசு சத்தம் கேட்டுச்சுங்கிறா, நாய் உருமிச்சிங்கிறா, பேய் உள்ள இருந்து வெளியில போறத பார்த்தாங்கிறா. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல மனசா. உனக்கு எதுவுமே புரியலையா? ஆமா, நந்தினிக்கு கொலுசு சத்தம் கேட்டது உண்மைதான். அதை எப்படின்னு காட்டுறேன், வா. நந்தினி கேட்ட கொலுசு சத்தம் இது எதுக்கு? இந்த பென்டிரைவ்ல இருந்து. இந்த ஹோம் தியேட்டர் மூலமா அந்த ஸ்பீக்கர்ஸ் முழுக்க கேட்டுச்சு. 5 hours அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. கொலுசு சத்தம் மட்டும் கேட்கல, கதவு திறக்கிற சத்தமும் கேட்கும், பாத்திரம் உருள்ற சத்தமும் கேட்கும், ஏன் நடந்து வர பாத சத்தமும் கேட்கும். அதான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ். மனசா, ம்? கொலுசு சத்தம் ஓகே, ம். பேய பார்த்தாங்கிறாள, பேய் எப்படி வந்துச்சு? இப்ப வரும் பாரு. பேயா? ம். வணக்கம் மேடம். யாரு இவங்க? பேய். பேயா? நான் ஒரு பேய பார்த்தேன்னு நந்தினி கதர்னால, ஆமா. அவ பார்த்த பேய் இவதான். மனசா, இதெல்லாம் ஊ ஏற்பாடா? நல்லா யோசிச்சிருக்க மனசா. ம். இங்க பாரு. ம். யாரோட இசிஜி ரிப்போர்ட் இது? நந்தினியோட ரிப்போர்ட் இது. அப்நார்மல் ஹார்ட் பீட், டாக்கிகார்டியா. என்ன ஒரு 2 ஷாக் போதும். தேவைப்பட்ட 3. சாப்டர் க்ளோஸ். ரொம்ப நல்லா யோசிச்சிருக்க மனசா. ஆனா நந்தினிக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா? அதெல்லாம் தெரியாது. இவ காட்டி கொடுத்துட்டான்னா? இவெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டான் மேடம். பேசிக்கிட்டு இருக்கான்ல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட. அறிவில்ல, இவெல்லாம் காமிச்சு கொடுக்க மாட்டான். என்னுடைய ஆளு. ம். நான் சொன்னா கொலை கூட பண்ணுவான். மேடம், காசு கொடு, காசு கொடு. ம். இந்தா. இந்த புடி. மேடம், என்ன? நீங்க சொன்ன மாதிரி நேத்தி நான் வரல மேடம். நீ
வரலையா? வரல மேடம். அப்போ போன்ல பேசுன? நான் போன்ல பேசினேன் மேடம். என்னை எங்க மேடம் பேச விட்டீங்க? எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் மேடம். ஆனா அதுக்குள்ள என்ன நீங்க பேச விடாம கத்த ஆரம்பின்னு போனை கட் பண்ணிட்டீங்க மேடம். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னே வந்தது மேடம். சார், நான் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டேன் சார். மேடம் சொன்னாங்கன்னா கொலை கூட பண்ணுவேன் சார். மேடம் நான் வரேன் மேடம். சார் வரேன் சார். அப்போ அப்போ யார் வந்தது ஸ்ரீராம்? ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஒருவேளை நந்தினி பார்த்தேன்னு சொன்னது பேயா? இந்த ராணியோட ஆத்மாவா இருக்குமோ? ஸ்ரீராம், இந்த நமக்கு வேண்டாம் ஸ்ரீராம். சொன்னா கேளு மானசா, சும்மா இல்ல 200 கோடி மானசா, அதை விட்டுற முடியாது. பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஸ்ரீராம். உயிர் போனா சம்பாதிக்க முடியாது. உயிர் போனவ உயிரோட இருக்கிற நம்மள என்ன பண்ணுவா? நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்ட மாதிரி. நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இப்ப தேவை நல்ல தூக்கம். நந்தினிக்கு போற தூக்க ஊசியை உனக்கு போடுறேன். வேண்டாம். நீ தூங்குறியா? வேண்டாம் வேண்டாம் ஆ? வேண்டாம். தூங்கு தூங்கு. ஆ? போ. போய் தூங்கு. அரண்மனையில் அமானுஷ்யம் நிறைந்திருக்கிறது. ராணி பூங்கொடி நாச்சியார் இன்னும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் அரண்மனையை கபலீகரம் செய்ய வந்தாலும், விலை பேச வந்தாலும், பேசுபோருக்கும் சரி வாங்குபோருக்கும் சரி பூங்கொடி நாச்சியார் தீங்கை விளைவித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த அரண்மனை அது அவளின் சொத்து. தனக்கு என்று தீங்கு விளைந்ததோ அன்றிலிருந்து அவள் யாரையும் அனுமதிக்கவில்லை. இன்னும் இங்கு நடக்கப் போகும் அமானுஷ்யங்கள் எத்தனை எத்தனை! தண்டனை ஒருவனை திருத்தி விடுமா என்ன? தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, தவறு செய்யாமல் இருப்பது. தவற்றை உணர்ந்த பின்னும் தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது, மன்னிப்பு. ஸ்ரீராம், மானசா துரோகம் செய்தவர்கள், அவர்களுக்கு நந்தினி வாழ்க்கையின் இறுதி முடிவுதான் சொர்க்கத்தின் வாசப்படி என்ற நிலையில் இருப்பவர்கள்.
அமானுஷ்யங்கள் இருப்பது தெரிந்த பின்னும் புரோக்கர் கந்தசாமி, கருப்பு அரண்மனை அமானுஷ்யங்களை சொன்ன பின்பு தங்கள் திட்டத்திற்கு பலமாக இருக்கும் என்று ஸ்ரீராம் நம்பிக்கை கொண்டது. அரண்மனையில் இருக்கும் ஆவி நந்தினியை கொன்றுவிடும் என்று. உண்மையிலேயே அது ஆவிதானா? பார்க்கலாம். இதாண்டா கருப்பு நடந்தது. அண்ணே என்னடா இப்படி சொல்றீங்க? ஐயோ அம்மான்னு கத்திருக்கலாம்ல, யாராவது ஓடி வந்திருப்பாங்கல்ல. டேய், நான் கத்துறேன்டா, வார்த்தையே வரலடா. மாரெல்லாம் புடிச்சுக்கிச்சுடா, அப்படியே கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துருச்சுடா. சரி விடுங்கண்ணே, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கங்கண்ணே. என்னடா நல்லது நடந்தது? நீங்க உயிரோட தானே இருக்கீங்க, உங்களை ஒன்றும் கொண்டு இல்ல. யாருடா கண்டா? நேத்து வந்தப்ப ஏதோ நல்ல மூட்ல இருந்துச்சு போல இருக்கு, இன்னைக்கு வந்து கொன்றுச்சுனா? அண்ணே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டை காசுப்பட்டு கைமாத்தி விட்டோம். டேய், என்னடா நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ சொல்லிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சதுன்னா வித்தோம் அத. அப்போ அந்த வீட்டை பத்தின உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடலாம். டேய், அந்த வீட்டை பத்தி எல்லாமே நான் சொல்லி தாண்டா வித்தேன். அது இல்லடா பிரச்சனை. இப்போ வேற என்னதானே பிரச்சனை? சொல்றேன் வா. நந்தினி, நான் ஒன்று சொல்றேன். எனக்கு என்னமோ இந்த பெயிண்டிங் இங்க வச்சு விலைக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் என்னமோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அமானுஷம் எல்லாம் இல்லைன்னு. இப்ப நம்புறேன். நான் நம்புறேன், நீ நம்ப கத்துக்கோ. வணக்கம்மா. வணக்கம். வாங்க கந்தசாமி. நந்தினி, இவங்க யாருன்னு தெரியும்ல? தெரியும். வந்த அன்னைக்கே ஸ்ரீராம் இவரை அறிமுகப்படுத்தினாரு. இந்த வீட்டை நமக்கு வாங்கி கொடுத்த புரோக்கர்ஸ் இவங்க தான். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? எல்லாமே தெரியும். இந்த வீட்ல பேய், பிசாசு அந்த மாதிரி ஏதாவது? என்னம்மா நீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது நந்தினி. எங்களுக்குன்னு தொழில் தர்மம் இருக்குமா? எதையும் மறைச்சு வியாபாரம் பண்ணி அதுல வர பணத்துல எங்க குடும்பத்தை காப்பாத்துற அவசியம் எங்களுக்கு இல்லம்மா. நான் சார் கிட்ட இந்த வீட்டை முதல் தடவையா காட்டின போவே எல்லாம் தெளிவா சொல்லிதாம்மா இந்த வீட்டை காட்டினேனே. என்ன சொன்னீங்க? இந்த வீட்ல ஒரு பயங்கரமான பேய் இருக்குன்னு சொன்னம்மா. பேயா? ஆமாம்மா. பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்குல்லம்மா, அந்த ராணியோட ஆவிதாமா அது. கந்தசாமி அவன் செய்த செயலுக்காக வருந்தி விட்டான், திருந்து விட்டான். விரித்த வலையில் சிக்கிய நந்தினியை எச்சரித்து விட்டான். பூங்குடி நாச்சியாரின் கோபத்திலிருந்து விடுபடலாமே, இந்த எண்ணத்தில் தான் புரோக்கர் கந்தசாமி ஸ்ரீராம் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஸ்ரீராமும் மானசாவும் காத்த ரகசியத்தை நந்தினியிடம் வெளிப்படுத்தினார். இது அமானுஷ்யம் நிறைந்த வீடு, திரும்பி சென்று விடுங்கள் என்று எச்சரித்து மன்னிப்பு கேட்டு புரோக்கர் கந்தசாமி நல்லவனாகிவிட்டார். இனி நாச்சியாரின் கோபம் மொத்தமாக ஸ்ரீராம் மீது திரும்பியதா? அடுத்து நடக்கப் போவது என்ன? நந்தினி முதல் நாள் ராத்திரி பேயை கண்ணால் பார்த்து விட்டாள். அங்கு வந்த புரோக்கர் கந்தசாமி பாவ மன்னிப்பு கேட்காத குறையாக
அவளிடம் உண்மையை கூறிவிட்டான். மானசாவோ தனக்கு எதுவும் தெரியாது, எல்லாவற்றிற்கும் காரணம் ஸ்ரீராம் என்று சொல்லிவிட்டாள். நந்தினிக்கு ஸ்ரீராம் மீது அசாத்திய நம்பிக்கை. அதிரவில்லை, ஆத்திரப்படவில்லை. இந்த நல்லெண்ணங்கள் தான் நந்தினியை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் பார்க்கலாம். ஸ்ரீராமுக்கு இது தெரியுமா? தெரியுமா? நந்தினி, என்ன என்ன மானசா இது? எனக்கும் இப்பதான் தெரியுது. அப்போ நேத்து நான் பார்த்தது அந்த ராணியோட ஆவிதான். என்னம்மா சொல்றீங்க? அந்த ஆவி இங்கிருந்து கிளம்பி வெளியில போறது நான் பார்த்தேன். அண்ணே, அந்த ராணியோட ஆவி இங்க இருந்து கிளம்பி நேரா ஓ வீட்டுக்கு தானே வந்திருக்கு. இந்த வீடு இந்த ராணியோட வீடு. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் அந்த ராணியோட ஆவி இங்கேயே இருக்கு. என்ன மனசா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அந்த ராணிக்கு இந்த வீட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது இது ஒரு ஜமீனோட வீடு. அவங்களோட சம்சாரம் பேரு பூங்கொடி நாச்சியார். அவங்களோட பெயிண்டிங் தான் அது. அந்த பூங்கொடி நாச்சியார் அம்மாவை இந்த வீட்டுல வச்சு கொலை பண்ணிட்டாங்கம்மா. இந்த சித்திரக்கோட்டை ஊரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சித்திரக்கோட்டை ஜமீனா இருந்தது. இந்த ஜமீனை ஆட்சி செஞ்சவங்க ராணி முத்துராக்கு நாச்சியார். அந்த ராணியோடைய ஒரே மகன் மலையப்ப ஆவுடையார் என்ற கொடுங்கோலன். இந்த மலையப்ப ஆவுடையாருக்கு மனைவியா வந்தவங்க தான் பூங்கொடி நாச்சியார். ஒழுக்கத்துடன் வாழ்பவனின் வாழ்க்கை மட்டுமே சரித்திரமாகி இருக்கிறது. கடவுளுக்கு அருகில் அவனை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கிறது என்று சான்றோர் கூறுவர். மலையப்ப ஆவுடையருக்கும் ராணி பூங்குடி நாச்சியாருக்கும் திருமணம் கற்பு. இது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்படி என்றால் நம்மை ஆளும் அரசருக்கும் அப்படித்தானே இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு திருமணமான பின் தாலி கட்டிய கணவனோடு எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படித்தானே ராணி பூங்குடி நாச்சியாருக்கும் இருந்திருக்கும். அவளுக்கு மலையப்ப ஆவுடையார் கொடுத்த பேரதிர்ச்சியில் மனதளவில் சிதறி போய்விட்டாள். இனி நாச்சியாரின் வாழ்க்கை என்னவாக போகிறது நாளை பார்க்கலாம்.